இந்த ட்ராமாவுடைய நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் அவள் ஹஸ்பண்ட் கூட காரில் போக அந்நேரம் பார்த்து அவளுக்கு பீரியட்ஸ் வந்துடுது. ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு இவளும் வளைஞ்சு நெளிஞ்சிட்டு இருக்கா. இவ இப்படி வினோதமாக பண்ணுறதை பார்த்த ஹஸ்பண்ட் காரனும், என்னாச்சு உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு கேட்க, அப்படிலாம் இல்லையே உங்கள் காரோடைய சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கு, அதான் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார ட்ரை பண்ணிட்டு இருக்கா, பேசாமல் உங்கள் காரோடைய சீட்டு என்கிட்டே கொடுத்துறீங்களான்னு சொல்லிட்டு இவளும் ஃபன் பண்ணிட்டு இருக்கா. உடனே அவள் ஹஸ்பண்ட் காரனும் டிரைவர் கிட்ட சொல்லி காரை ஸ்டாப் பண்ண சொல்ல, ஆகா நம்ம மின்சஸ் ஆனது இவருக்கு தெரிஞ்சிச்சு போல, காரு டேர்ட்டியாக போகுதுன்னு நம்மளை திட்டி இங்கேருந்து வெளியில் திறத்தி விட போயாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. ஆனா இந்த ஹஸ்பண்ட் காரனும் வெளியில போயிட்டு உள்ள வந்தவா அவனுடைய ஓவர் கோட்டை கரடி அவன் மேல போத்தி விடுறது மட்டும் இல்லாம கையில சானிடரி நாப்கின் வாங்கிட்டு வந்திருக்கான் போல, அதையுமே அவகிட்ட கொடுக்குறான். இப்பதான் அவளுக்கு ரிலீஃப் ஆகும், ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டிவி பாக்குறா. அதுல அவன் ஹஸ்பண்டோடைய இன்டர்வியூ தான் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவ ஹஸ்பண்ட் ஒரு ஆக்டரா இருப்பா. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு ரொம்ப வருஷமா ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருக்கு, அந்த பொண்ணு என்னுடைய கிளாஸ்மேட் தான் சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல மென்ஷன் பண்ணிருப்பான். அதை கேட்டு இவளுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஆனா அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்றா அது 1 மந்த்துக்கு முன்னாடி வந்த ப்ரோக்ராம் போல. ஆக்சுவலி உங்களுக்கு ரீசெண்டா தான் மேரேஜ் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா அவருக்கு தான் மேல விருப்பம் இல்லை போல இருக்கு, வேற ஒரு பொண்ணு மேல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னை எதுக்கு மேரேஜ் பண்ணாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ ஹஸ்பண்டோடைய ஃபோனுக்கு அவ ஹஸ்பண்டோடைய எக்ஸ் கிட்ட என்ன கால் வருது. இந்த எக்ஸ் பொண்ணு அவன் தான் ஃபோன் எடுத்த நினைச்சு உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்ல, என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நீ என்னத்துக்கு தனியா பேசணும்னு ஹீரோயினை கேட்க, ஓ பேசுறது அவனுடைய வைஃப்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த எக்ஸ் பொண்ணு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, ஆக்சுவலி நான் உன்னை பார்த்து பேசணும் தான் நினைச்சேன், உன் ஹஸ்பண்ட் கம்பெனில வேற ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம 10 வருஷமா உன் ஹஸ்பண்டுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் அஃபேர் ஓடிட்டு இருக்கு, வேற ஒரு பொண்ணு மேல கிரஷ்ல இருக்கான்னு சொல்லி 2 பேரையும் பிரிக்கிற நோக்கத்தோட அவன் கிட்ட மூட்டி விட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினும் கோவப்படாம, என் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் யார் மேல 10 வருஷமா கிரஷ்ல இருந்தாரோ அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அது நான் தான். ஸோ இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை பத்தின ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு மூடிக்கிட்டு போனை வைக்கிறேன்னு சொல்லி கட் பண்ண போக ஆப்போசிட்ல இவ பேசுறதெல்லாம் கேட்டு ரசிச்சபடியே ஹஸ்பண்ட் கார நின்றுட்டு இருக்கா. உடனே இவளும் இந்தாங்க உங்க ஃபோன் தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்க, அந்த போனை வாங்கினவன் அவன் பக்கத்துல வந்து உட்காந்து 10 வருஷமா எனக்கு ஒரு கிரஷ் இருக்குன்னு சொன்னியா, அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க இவளுக்கு பயங்கர நர்வஸ் ஆயிடுது. என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே அந்த மாதிரி சொல்லல, என் ஹஸ்பண்ட் உங்களை பத்தி ரூமர்ஸ் எல்லாம் வெளியில ஸ்ப்ரெட் பண்ணும்போது நான் எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியும், அதனால தான் உங்களை விட்டு கொடுக்காம அந்த மாதிரி சொன்னேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, மன்னிப்புலாம் கிடையாது, தப்பு பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவளை கேஸ் பண்ணது மட்டும் இல்லாம இப்பதான் ஒரு உண்மையை சொல்றான். இவ்வளவு நேரமா அவ போன்ல போய் நினைச்சு சொன்னது எல்லாமே போய் கிடையாதா, எல்லாமே உண்மைதானா. ஆக்சுவலி இவன் தான் ஒய்ஃப் மேலதான் 10 வருஷமா கிரஷ்ல இருந்திருக்கானா, அதனால தான் அவளை அப்ரோச் பண்ணி மேரேஜும் பண்ணியிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு கால் பண்ண அந்த பொண்ணு இவனுடைய எக்ஸும் கிடையாதா. இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயினும் பயங்கர ஷாக் ஆகி அவனை ஃபேஸ் பண்ண முடியாம அங்கேருந்து ரூமுக்குள்ள ஓடிடுறா.